ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் அலாட். இன்றைய தினத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தையானது, இனி காலம் செல்லாது. இனி கர்த்தருடைய காலமானது துவங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஜெகன் பாஸ்டர் அவருடைய வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன அநேக காரியங்கள் என்னை உணர்த்துருச்சு. நானும் அநேக விஷயங்களை சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை படித்தப்போ அதை அனைத்தும் உண்மை, அது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்ற எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் அதை கற்றுக்கிட்டேன். அவர் சொன்ன விஷயத்த நான் உங்களிடத்துல இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது கடைசி காலம் என்ன சரின்னு சொல்கிறேன், திடீர்னு சொல்கிறேன் இல்லை. இது 1917 1918, அதுக்கப்புறம் 48, 67, அப்புறம் 2018, 2010, 2022, 2025, இதோ இப்போ 2026, இது வரைக்குமே கர்த்தர் சொன்ன அனைத்து காரியங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1917 பால்ஃபோர்ஸ் ஃபெலோஷிப் டிக்ளேர் பண்ணுறாங்க. 1948 இஸ்ரவேல் தனி நாடாக அறிவிக்கப்படுகிறது. 1967 ஜெருசலேமை இஸ்ரவேல் கைப்பற்றாங்க. 1967 இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெருசலேம்ன்றது தனி இடமா இருந்துச்சு. அதை இஸ்ரவேல் வசமாக அது ஆட்டோமேட்டிக்காக கருத்து சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துச்சு.